மதுகூர் ராமலிங்கம் சார் இருந்து விவாதத்தை தூங்குறேன். அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் புறக்கணிப்பு செய்திருக்காங்க. அதுக்கு சரியான காரணங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு காலத்தின் தேவை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதிகள் பறிபோகக்கூடிய, குறிப்பாக தொடர்ச்சியாக மாநிலங்கள் என்கிற கட்டமைப்பின் மீதே பாஜக கட்டாரி வீசி விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஏடுகளிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. வரி வருவாய் பங்கீட்டில் மாநிலங்களினுடைய பங்கை 41%இலிருந்து 40% குறைக்க வேண்டும் என்று நிதி ஆணையத்திடம் ஒன்றிய அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. அது கோரிக்கை என்பதை விட உத்தரவு என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஏற்கனவே மாநிலங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே தான் 1952ஆம் ஆண்டில இந்த டீலிமிட்டேஷன் என்கிற இந்த தொகுதி மறுசீரமைப்பு வாரியம், அந்த ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய அவசர நிலை காலத்தின் பொழுது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை மிக கடுமையாக, அது பல விமர்சனங்கள் உண்டு. மக்களை ஏற்க செய்வதற்கு பதிலாக மிக மோசமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்க, அதிலிருந்தே தமிழகம், கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் போன்ற தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே மிகுந்த கவனம் செலுத்தின. அதனால் இந்த மாநிலங்களினுடைய மக்கள் தொகை என்பது குறைந்திருக்கிறது. இதற்கு தண்டனையாக ஒரு ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றியதற்கு தண்டனையாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய, தமிழகம் மட்டுமல்ல கேரளம், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குரலை கேரளம் எழுப்பி இருக்கிறது. தொகுதிகளை பறிக்க பார்க்கிறார்கள், ஒன்றிய அரசு பறிக்க பார்க்கிறது என்கிற குரலை கேரளம் எழுப்பி இருக்கிறது, கர்நாடகம் எழுப்பி இருக்கிறது, தெலுங்கானா எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களினுடைய குரலாக இது உருவெடுத்திருக்கிறது. அதுக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார்ல சார், அப்படி எதுவும் குறையாதுன்னு. இதுவரைக்கும் அமித்ஷா சொன்ன எதையாவது ஒரு நிறைவேற்றி இருக்காங்க. அதாவதுங்க, இப்பதான் மணிப்பூர் குறித்த ஒரு ஆய்வு செய்யறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க இவர் அந்த கூட்டத்துல பாஜக தலைவர் அண்ணாமலையும் தொடர்ச்சியா சொல்றாரு, மோடி எங்க நாடாளுமன்றத்திலோ அல்லது ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பிலோ நிச்சயமாக இந்த தொகுதிகள் குறையாது. நாங்கள் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் வரையறையாக கொள்ளப் போகிறோம் என்கிற எந்த உத்தரவாதத்தையும் இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் வழங்கவில்லை. இரண்டாவது, அது இருக்கிற விதிகளின்படியே, குறிப்பாக என்னன்னு சொல்றேன், அனைத்து கட்சி கூட்டம் சார்ந்தே பாஜக புறக்கணிக்குது. அது பாஜகவுக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதுனால புறக்கணிக்குது, மத்திய அரசுக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு நாத்தாக்கா மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. அப்போ இதை ஒரு அரசியலா பாக்குறாங்களா அவங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சி குறித்து நான் பேசவில்லை. அவர்களுடைய பிரச்சனையே வேறாக இருக்கிறது. அதிலிருந்து எப்படி தப்பித்து வருவது என்பதுதான் அந்த கட்சிக்கு, அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு மிகப்பெரிய தொகுதி சீரமைப்பு குறித்தெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நிலையில அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இல்லை. அவருடைய கட்சியை அதுக்கு மேல போக விரும்பல. ஆனா தமாக ஏதாவது இதுவரை தமிழ்நாடு நலன் சார்ந்து ஏதாவது முடிவெடுத்திருக்கிறதா? பாஜக என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ், பேருதான் தமிழ் மாநில காங்கிரஸை தவிர அது பாஜகவினுடைய ஒரு பிரிவாக, ஒரு குறுகிய பிரிவாக மாறி நெடுநாட்கள் ஆகிறது. இதுல பாஜகவுக்கு எதிரான என்கிற பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? இது பாஜகவுக்கு எதிரான கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலை நாட்டுவதற்கான ஒரு கூட்டம். நான் என்ன கேட்கிறேன், அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக பங்கேற்கலாமே, இதுல பிரதமருடைய உறுதிமொழியை அங்கேயே பாஜக சொல்லலாமே. எங்களுக்கு பிரதமர் சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் நிச்சயமாக பறிபோகாது. இந்த அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே ஏற்கனவே இருக்கிற இடம் போதாது, நாம் நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம், அதற்கேற்ப இப்பொழுதே முன்னுணர்ந்து நாம் அதிக உறுப்பினர்கள் அமரக்கூடிய வகையில இந்த கட்டிடம் அமைந்திருக்கிறது என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். இது அவங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு 2026, ஏன்னா முதல்ல 50 ஆண்டுகள் இதை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க, பிறகு 25 ஆண்டுகள் இதை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. இப்பொழுது 2026 தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையில
தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டிய மறுசீரமைப்பு அப்படின்னு சொன்னாங்க சார். தமிழ்நாட்டிற்கு இடம் குறைவாக வரும் அப்படின்னு மத்திய அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ சொல்லாத போது திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது தானே அரசியலா பாக்குறாங்க. இல்ல, இது அரசியல் பிரச்சனையே இல்ல. 2000 இப்ப உதாரணமா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஏற்கனவே நீங்க தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கிறதுங்க. RSSக்கு, பாஜகவுக்கு தென் மாநிலங்களினுடைய அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அது அடிப்படையிலே தான் இது ஹிந்தி பெல்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய எண்ணிக்கையை ஊபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநில, நம்ம ஒண்ணு வெறும் அச்சத்தின் அடிப்படையில் பேசவில்லை, தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறோம். அங்கே மக்கள் தொகை என்பது குறையவில்லை. தமிழ்நாட்டில், கேரளத்தில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் குறைந்திருக்கிறது. எனவே நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க என்னங்க செய்தது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க அப்படி ஒரு திட்டமே இல்லை என்றவர்கள் நிச்சயம் அப்படி சொல்லல. அவங்க வேறு சில வரையறைகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர தொகுதியை மறு வரையறை செய்வது என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. மாறாக அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, உயரப்போகுதுங்கிறாங்க. உயரப்போகுதுல என்ன அளவுகள்ல, சரி ஊபிக்கு 80 இருந்து இன்னும் கிட்டத்தட்ட 1 மடங்கு உயரும் என்கிறார்கள். அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இதை நியாயமா பார்த்தா 55 தொகுதிகளாக உயர்த்த வேண்டும், நாங்க உயர்த்த போறோம் என்கிற எந்த உறுதிமொழியாவது பாஜக தலைவரோ அல்லது பாஜக இதுவரை கூட்டத்துல அமித்ஷா கூட்டத்துல சொல்லிட்டு போயிட்டாரு தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஒண்ணு கேட்டேன், அடிப்படையில இந்த அனைத்து கட்சி கூட்டம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூடி முடிவெடுக்க போறாங்க, அதனால என்ன மாற்றம் வந்துரும், அதனால் வரக்கூடிய பயன் என்ன? நாளைக்கு ஒருவேளை தமிழகத்தினுடைய மக்களவை தொகுதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, சட்டமன்ற தொகுதிகளும் கூட இந்த மக்களவை நீங்க இதுவரை மாற்றப்படவே இல்லை. நம்ம விடுதலை பெற்ற காலத்துல இருந்து அதே மக்களவை தொகுதிகளா இருக்கு, கூட்டப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா இவங்க பல முனையில காய் நகர்த்துறாங்க. நீங்க கேக்குறீங்க இல்லையா என்ன லாபம் என்று, ஒரு ஆபத்தை முன்னுணர்ந்து அதற்காக குரல் கொடுப்பதுதான் மாநில அரசினுடைய நோக்கம். தமிழக கட்சிகள் இதில் ஒன்றாக இருக்கிறோம், தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழக நலனை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அந்த ஆபத்து வருவதற்கு முன்னாலேயே ஒரு அரசனாக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும் அப்படி ஒரு ஆபத்து வருகிற பொழுதே 2026 காலக்கெடு முடிகிறது. ஒரே நாடு ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பேசினாங்க. அது சம்பந்தமா சர்ச்சை வந்தது, விவாதித்துக் கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கை சார்பாக தர்மேந்திர பிரதான் பேசினார். பட் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதுக்கு அபிஷியலா எந்த நடவடிக்கைகளும் இல்லாமல் கொண்டு போறது தானே இதனுடைய பயன் என்னவா இருக்குங்கிற கேள்வி எழுப்புது. இல்ல 2026 தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையில செய்யப்படணும்ல. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீங்க 4 ஆண்டுகளாக ஆட்சியினுடைய அவலம் மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, அதை திசை திருப்புறதுக்காகத்தான் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறீங்க அப்படிங்கிறாரு. என்ன மக்களை திசை திருப்புற பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்திற்கு இதுவரை நான் பட்டியல் போடட்டுமா? அது ஜிஎஸ்டி இப்ப சமீபத்துல பேரிடர் நிதினு அறிவிச்சீங்கல்ல, அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு நயா பைசா அறிவிச்சதால ஒன்றிய அரசு. இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்க பாஜக காரங்க என்ன கூச்சல் போடுறாங்க, மாணவர்கள் விரும்புகிறார்கள். எந்த மாணவர்கள் உங்க வீட்டு வாசல்ல நாங்க ஹிந்தி படிக்க விரும்புறாங்க, ஹிந்தி படிக்க விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒன்றிய அண்ணாமலை நியாயமாக பார்த்தால் தமிழ்நாட்டுக்குள்ள குரல் கொடுக்கணும், இவர்கள் கல்விக்குரிய நிதி வாங்கி கொடுக்கணும். இதுல மக்களுடைய கோபத்தை திசை திருப்பி முயல்கிற பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? இவர் என்னன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாடு சொன்ன மாநில வரி வருவாயில இது ஏதோ தமிழ்நாட்டை மட்டுமா பாதிக்க போகுது, பாஜக ஆளுகிற மாநிலங்களையும் சேர்த்து பாதிக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 41 40 ஆக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே நம்ம 7 இருந்து இதே குஜராத் முதல்வராக மோடி இருந்த பொழுது என்ன சொன்னாரு, நாங்க என்ன பிச்சைக்காரங்களான்னு கேட்டாரு. இப்ப என்ன பேசுறாரு, அப்படி உரிய வரி வருவாயை கேட்பதே பிரிவினைவாதம். இது எப்படி பிரிவினைவாதமாகும்?